இணையதளத்தின் மூலம் பார்வையிட வந்ததற்கு மிக இப்போது இன்றைக்கு நீங்கள் பார்வையிடும் இந்த குறள் என்னவென்று நான் கூறுகிறேன். தாழ்த்தோர் வீழ்த்தோர் மண் மறைக்க உயர்த்தோர் நீம் துதிக. அதாவது இதற்கான விளக்கம், தன்னை தாழ்த்துபவனையும் வீழ்த்துபவனையும் அந்த பூமி தாயானவள், அந்த இயற்கை அன்னையானவள் பார்த்துக் கொள்வாள் என்று வந்துவிடு, நீ உயர்ந்து விடுவாய். அது மட்டுமல்ல, அப்படி தாழ்த்துபவனையும் வீழ்த்துபவனையும் அந்த இயற்கை அன்னையும் பூமி தாயும் தண்டனை கொடுத்தால் பூமி தாய்க்கும் இயற்கை அன்னைக்கும் உயர்வு. இந்த ஒரு கருத்தும் பொருந்தும். அப்புறம் உயர்த்தோர் நீம் துதிக அப்படின்னும் போது, உன்னை உயர்த்த நினைப்பவர்களை நீங்கள் மனதால் நினைத்து அவருக்கு தக்க மரியாதை கொடுத்து வணங்கி வந்தால் உங்களுக்கு உண்மையான வெற்றி என்பது, உயர்வு என்பது கிடைக்கும் என்பதை இந்த குறளின் மூலம் விளக்கியுள்ளேன். ஒரு முழுமையான குருவுக்கு எப்படி மரியாதை செலுத்தும் என்பதை இந்த குறளின் மூலம் விளக்கம் கொடுத்துள்ளேன். மீண்டும் ஒரு முறை இதற்கான விளக்கத்தை தருகிறேன். தாழ்த்தோர் வீழ்த்தோர் மண் மறைக்க உயர்த்தோர் நீம் துதிக. தன்னை தாழ்த்துபவனையும் வீழ்த்துபவனையும் மறந்துவிடு, பூமி தாயானவள், அந்த இயற்கை அன்னையானவள் பார்த்துக் கொள்வாள். அப்போதுதான் அவளுக்கு உயர்வு. அதே போல் உனக்கு எப்போது உயர்வு என்றால் உயர்த்தோர் நீம் துதிக. உன்னை உயர்த்த நினைப்பவரையும் அவருடைய மனதில் வைத்து அவரை மரியாதை செலுத்தி வணங்கி வந்தால் உனக்கு உண்மையான உயர்வு என்பது கிடைக்கும் என்று இந்த குறளுக்கு விளக்கத்துடன் முடித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த குறளின் விளக்கத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ்ச்செல்வன் என்கின்ற திருத்தமிழ் என்ற தமிழ்ச்செல்வன் என்று சொல்லலாம். இந்த திருத்தமிழ் என்ற இடையில் ஏன் கூறுகிறேன் என்றால், திருவள்ளுவரை எனக்கு அருமையாக பிடிக்கும், முழுவதும் பிடிக்கும், அவருடைய அறநடைகள் முழுவதும் எனக்கு பிடிக்கும். அதனால் திருத்தமிழ் என்று எனது பெயரை மாற்றி வைத்துக் கொண்டேன். இன்னொன்று திருத்தமிழுக்கு விளக்கம் இருக்கிறது. திரு என்பது நம்முடைய உலகத்தில் இருக்கும் 3 மதங்களுக்கும் அறநூல்களாக விளங்கும். இந்துக்கு திருக்குறள், கிறிஸ்டியனுக்கு திருவிவிலியம், முஸ்லிமுக்கு திருக்குறள் என்ற 3 அறநூல்களிலும் திரு என்பது முன்னாடி வருவதால் அந்த திருவை நான் எனக்கு முன்னாடி போட்டுக்கொண்டு திருவள்ளுவருடைய திருவும் முன்னாடி எடுத்து வருவதால் திருத்தமிழ் என்று எனது பெயரை வைத்துக் கொண்டேன். இதை மிகவும் பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன். இத்துடன் கூறிக்கொண்டு வாழ்க்கை வாழ்வதற்கு வாழுங்கள், வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று பலவே வழி ஒரே கருத்தினை சிந்தனையை உங்களுக்கு புகுத்திக் கொண்டு இத்துடன் உங்களுடன் விடைபெறுவது நான் உங்கள் திருத்தமிழ் என்கின்ற தமிழ்ச்செல்வன்.